எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தேவநாதன், கரும்பு.in ஓனர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிடிஎஃபாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வாட்டி இந்த வீடியோவில் தசா புக்தி எப்படி இதில் வருது அப்படின்றத பார்க்கணும். முன்னாடி இருந்த ஃப்ரீ வெர்ஷனில் இதெல்லாம் இல்லை, இப்போ ப்ரீமியம் வெர்ஷனில் தான் இருக்குது. இப்போ தசா புக்திங்கிறது வந்து நீங்கள் இங்கேருந்து வரதா இருந்தால் நீங்கள் அந்த சார்ட்டை எடுத்துக்கோங்க. எந்த எந்த நபரோ நபரோட சார்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் தசாங்கிறத கிளிக் பண்ணுங்க. இங்கிலீஷில் இருந்தீங்கன்னா தசான்னு இங்கிலீஷில் வரும். எந்த தசா முதல்ல அவர் இருக்காரோ அவர் பிறக்கும் போது என்ன பேலன்ஸ் இருந்தது அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்க 0 years 5 months 18 days. அப்போது தமிழில் பார்க்கணுமா? தமிழில் பார்க்கலாம். சுக்கரபுக்தி இது வந்து தசா புக்தி வரையும் தான் இருக்குது. அந்தர்புக்தி சூக்ஷ்ம புக்தி அந்த டீட்டெயில்ஸ்க்கு இன்னும் போல. ஏன்னா இதில் வந்து கர்மா என்ன அப்ளிகபிளாக இருக்குங்கிறத நாங்கள் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போது சூரிய தசையில் சூரியன் சுக்கர புக்தி இவருக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன கர்மா அப்படிங்கிறது இங்கே காட்டுது. சரிங்களா? அவர் பிறக்கும்போது இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். ஸோ குரு கர்மா வந்து 1, செவ்வாய் 1, சந்திரன். இந்த மாதிரி ஒவ்வொரு புக்தியிலையும் இப்போ சந்திர தசை இங்கே இருக்குது. எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு, எந்த டேட்டில் ஆரம்பிச்சு எந்த டேட்டில் முடியுது. இது வந்து 360 நாள்னு எடுக்காமல் 365.25, அதாவது சயின்டிஃபிக்லி அக்யூரேட்டாக அந்த நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்திருக்கு. அதனால் முன்ன பின்ன கொஞ்சம் வந்து ஒரு நாட்கள் வந்து முன்ன போகிற மாதிரி இருக்கும் மிச்ச சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது. பட் இது வந்து மோர் அக்யூரேட் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு இங்கிலீஷில் பார்க்கணும், இங்கிலீஷில் தமிழில் பார்க்கலாம். டார்க் மோடு, லைட் மோடு அதே மாதிரி முன்னாடி எல்லா ஃபீச்சர்ஸும் அதே தான். சரிங்களா? ஓகே. இப்போது அடுத்த இந்த வீடியோவில் தசா பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு ஃபீச்சரை நான் காட்டுறேன். நன்றி.